பெண்ணுக்கு மட்டும்தான் கற்பு. அவ கற்புடையவளா? அவ கற்பும் கற்பு கட்டவள். இது எது கட்டவள்? இதெல்லாம் ஒரு இது இருக்குல்ல, பெண்ணுக்கு மட்டும்தான் கற்புக்கு. அங்க என்ன சொல்றான்? அப்பவே எப்ப சொல்றான்? கற்பு நிலை என்று சொல்ல வந்தா இரு கட்சிக்கும் அத்தை பொதுவில் வைப்போம்ட்டான். 2 பேருக்கும் ஒண்ணுடா. ஆணுக்கும் கற்பு இருக்கு, பெண்ணுக்கும் கற்பு இருக்கு, வைடான்ட்டான். வற்புறுத்தி பெண்ணை கட்டி வைக்கும் வழக்கத்தை மிதித்து தள்ளுவோங்க, தள்ளி மிதித்துடுவோங்க, தூக்கி போட்டு மிதிடாங்க. விருப்பம் இல்லாத பெண்ணை ஒருவன் கட்டி வைக்கிற கொடுமை ஒளிடாங்க. பெண்ணிய உரிமை நாங்க தான் பெற்றுக் கொடுத்தோம், பெண்களுக்கு நாங்க தான் பெற்றுக் கொடுத்தோம். என்ன கொடுத்த? அமைச்சரவையில் எத்தனை பெண்ணு சொல்லு? உன் கட்சியில் இப்ப இந்த 26ல எத்தனை பேருக்கு சீட்டு கொடுப்பா சொல்லு? நான் 117 இடம் சீட்டு கொடுப்பேன். பாரதியின் பேரன் கொடுப்பேன், பாவேந்தனுடைய பேரன் கொடுப்பேன், பிரபாகரனின் மகன் கொடுப்பேன். நீ என்னத்தை புடுங்க வாங்கி? பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ, நாங்கள் இங்கு சாகவோ, அழுது கொண்டு இருப்போமோ, ஆண் பிள்ளைகள் அல்லமோ, உயிர் வெள்ளமோங்கிறான். இந்த திருட்டு பயல்கள் வந்து இந்த வளத்தை கொள்ளையடித்து கொண்டு போவார்கள் என்று அன்றே வர்றான். பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ, நாங்கள் இங்கு சாகவோ, அழுது கொண்டு இருப்போமோ, ஆண் பிள்ளைகள் அல்லமோ, உயிர் வெள்ளமோங்கிறான். அப்படின்னா சக்கரையாடா உயிர் போனா போதுறான் மயிருங்கிறான். இப்ப ஆதித்தனார பார்த்துட்டான், மாப்போ சிவஞானத்தை பார்த்துட்டான், பிரபாகர மகன் சீமானனையும் பார்த்ததில்லை. இப்பத்தான பாக்குற நீ திணறிட்டில. நீ உனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, என்ன செய்யறதுன்னு தெரியல. நான் ரசிக்கிறேன் ராஜா, ரசிக்கிறேன். கத்தி பேசுவார்கள், சீமானமும் தமிழும் கத்தி பேசுவார்கள். அவன் தான் கத்து கொடுத்துட்டு போனான். என்ன சொல்றான்? வீரியம் வெடிப்புற பேசுங்கிறான். எப்படி வீரியம் பெருகுனா? அப்படியே போடா, போய் காலையில 2 மணி நேரம் ஜிம்முக்கு போடா, அடிடா, 1/2 கிலோ மாட்டுக்கறிய போட, போடு, தூக்குடா, ரெட்டை தூக்கி கிளம்புடா, வீரியம் பெருக்கா, வெடிப்புற பேசுறாங்கிறான். அவன் பின்னாடி வந்து என்ன சொல்றான்? சங்கே முழங்குங்கிறான். சங்கே பேசு, சங்கே முழங்கு, நோ நோ முழங்கு, எங்கள் வாழும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. அந்த சிந்தனையை நான் வேணாம்னு விரட்டி விடுறேன். 2 சேர்த்துக்கிட்டு 2 கூட்டிக்கிட்டு நீ 20 பேரை கூட கொண்டு 20 பேர் வந்து விட்டார்கள். கூண்டோட காடி அப்படின்னு. என்ன கிளிக்குண்டா எலிக்குண்டா என்ன கொண்டு வச்சிருக்க? அத மணிக்குண்டில் நின்று பேசி கேட்கிறேன் நான். என்ன கொண்டு நீ வச்சிருக்க? என்ன கொண்டு வச்சிருக்க? என்ன கொண்டு? தம்பி, நீ வரலாற்றுல நீ செய்யற ஒரே ஒரு நல்ல காரியம் எனக்கு இது, அதுக்கு நன்றி, கோட்டான கோடி நன்றி எசப்பா அப்படின்னா. கோட்டான கோடி நன்றி. ஏன்னு கேள்ல, என்னால செய்ய முடியாத நீ செய்யற. இங்க ஒருத்தர் வந்தா வாங்க நன்றி, போன போங்க ரொம்ப நன்றி. சுதந்திரம் வரல, எப்படி பாடுறான் பாருங்க. தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை, கண்ணீரால் காத்தோம் கருக திருவிழமாங்கிறான். கருக விட்டுருவோமா? இந்த விடுதலை பயிரை நாங்கள் தண்ணீர் விட்டா வளர்த்தோம், எங்கள் கண்ணீரால் காத்தோங்கிறான். சுதந்திரம் அடைய, ஆனால் அடைந்து விட்டோம் என்று உறுதியாக நம்புகிறான். பேசினுடைய தம்பி சொன்னான்ல, அந்த நம்பிக்கை, அந்த உறுதி, நீ எதுவாக எண்ணுகிறாயோ அதுவாக ஆவாய். நீ கொண்ட கொள்கையில் உறுதியா நிற்கணும். அதைத்தான் அவன் பேரப்பிள்ளைகள் நாங்கள் சொல்றோம். நாங்கள் வெல்லல, ஆனால் வெல்வோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இது நடக்கும் என்கிறோம். வருவம் நடக்கும். எங்கள் வரலாறு நின்றார்கள் சென்றார்கள் என்றில்லை, நின்றார்கள் வென்றார்கள் என்றார்கள். இதையெல்லாம் பாடி வைத்தது இந்த பாவலன் யாருக்கு? வழி வழியே வருகிறார் தமிழ் தலைமுறை அவன் பேரன்களுக்கும் பேத்திகளுக்கும் தான்.
நெஞ்சமெல்லாம் நெய்யாக உயிருள் வளர்த்த வண்ண விளக்குது வடிய திருவிழமோ. சுதந்திரத்தை பாடிட்டு வர. நெஞ்சமெல்லாம் நெய்யாக உயிருள் வளர்த்த வண்ண விளக்குது வடிய திருவிழமோ. 1000 வருடம் ஓய்ந்து கிடந்த விண்ணே வாராது போர் வந்த மாமணியை தோற்போமோ. அதை விட்டுருவோமா, தொலைய விட்டுருவோமாங்கிற. இதே நடக்குமா? இதெல்லாம் நடக்குமா பாரதி? இதெல்லாம் என்ன கேட்கிறான்ல, இவங்க அப்படியே பேசிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் சொல்றான், நடக்குமா சொல்றான். சத்தியமே வெல்லும் என் சான்றோர் சொல் பொய்யாகுமோ பொய்யாமோங்கிற. கர்ம விளைவுகள் யாம் கண்டதெல்லாம் போதாதோ. சத்தியமே வெல்லும்னு நம்ம சான்றோர்கள் சொன்னதெல்லாம் பொய்யா போயிருமாடா? அதே மொழியை என் தலைவன் என்று சொல்றார். தம்பி, நாம் சாகலாம், சாதாரணமானவர்கள். ஆனால் சத்தியம் செத்ததாக சரித்திரத்தில் செய்தி இல்லை. நான் சத்தியத்தின் பக்கம் இருக்கிறோம். சத்தியத்தின் மக்கள் ஒரு நாள் உறுதியாக வெல்வங்கிறது. பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ, நாங்கள் இங்கு சாகவோ, அழுது கொண்டு இருப்போமோ, ஆண் பிள்ளைகள் அல்லவோ, உயிர் வெல்லமோங்கிறான். இந்த திருட்டு பயல்க வந்து இந்த வளத்தை கொள்ளையடித்துக் கொண்டு போவார்கள் என்று அன்றே வர்றான். பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ, நாங்கள் இங்கு சாகவோ, அழுது கொண்டு இருப்போமோ, ஆண் பிள்ளைகள் அல்லவோ, உயிர் வெல்லமோங்கிறான். அப்படின்னா சக்கரையாடா உயிர் போனா போகிறான் மயில். பாரதி ஒரு கவிஞனடா, அவன் பல்கலைக்கழகமடா, அவன் தமிழை பாடலடா, அவனே தமிழ்டா, அவனே தமிழ். என்ன தலைப்பு? வீழ்வோம் என்று நினைத்தாயவன் வச்சது நான் தான். சிப்பாதித்தனார பார்த்துட்டான், மாப்போ சிவஞானத்தை பார்த்துட்டான், பிரபாகர மகன் சீமானனையும் பார்த்ததில்லை. இப்பத்தான பாக்குற நீ. திணறிட்டில நீ. உனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, என்ன செய்யறதுன்னு தெரியல. நான் ரசிக்கிறேன் ராஜா, ரசிக்கிறேன். அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் எழுச்சி கொண்டால் எவனும் எதிர் நிக்க முடியாது. நீ என்ன கொம்பன் ஒண்ணும் கிடையாது, சுண்டக்கா. திராவிட மாடல்னாவே என்னன்னு தெரியல உனக்கு. திராவிடம்னா எந்த மொழி சொல்லுன்னு தெரியல. இது ஒரு கோட்பாடு. நாரி போன குப்பை. கேரளாவில இருந்து இந்த குப்பையை கொட்டுறான், அதை தடுக்க தெரியாத மக்கிய குப்பை. மக்கிய குப்பை என் நாட குப்பை மேடாக்குறான். என் மலையை வெட்டி எடுத்துட்டு போறான், மண்ணல் எடுத்துட்டு போறான், எல்லாத்தையும் எடுத்துட்டு போட்டு குப்பையை கொண்டாந்து கொட்டுறான். இந்த குப்பைகள் அப்படியே உட்கார்ந்துக்குது. சிறந்த மானுடன் பாரதி, ஆகப்பெரும் உயிர்மை நேயன் பாரதி. இங்க பேசியவர்கள்லாம் குறிப்பிட்டார்கள். காக்கை குருவி எங்கள் சாதி, நீர் கடலும் மழையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் யாமின்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம்ங்கிறார். அவன் அப்படி பாடிட்டு போகல. வீட்டுல அரிசி இல்ல, கொஞ்சம் தான் இருக்கு, ஒருவேளை சமைக்கத்தான் இருக்கு, சமைச்சாதான் சாப்பாடு. செல்லம்மா வெளியில போயிடுச்சு, வரல, போய் அரிசி எடுத்து வந்து சிட்டுக்குருவிக்கு போட்டு போயிட்டான். அவனை போல ஒரு உயிர்மை நேயன். ஏன் மரபு, தமிழன் மரபுடா, தமிழன் மரபு. உயிர்மை நேயர்கள் தமிழர்கள்.
நாங்கள் சொல்றான்ல, புரட்சி பாவலன் சொல்றான்ல, எங்களை எப்படி சொல்றான்? தமிழன் பெருமைக்குரியவன். காரணம் கேடு. காரணம் என்ன? தமிழ் பெருங்குடியில் அவன் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியங்க. உலகம் தழுவி நேசித்து நின்ற ஓரினம், உலக உயிர்களை தன்னுயிராக நேசித்து நின்ற பேரினம் தமிழ் பேரினம். பிறப்பு ஒற்றும் எல்லா மனிதருக்கும் என்றில்லை, எல்லா உயிருக்கும். பாகு துண்டு பால் உறவுகள் கிடையாது, பால் உயிர்கள். தமிழன் வேதம் கற்பிக்குது. தமிழருடைய மாண்பே உயிர்மை நேயம்தான். அந்த வழியில் வந்த பாரதி காக்கை குருவி எங்கள் சாதியோடு. பாரதி இவருக்கு பரிதிமா கலைஞர் சூரிய நாராயண சாஸ்திரி என்ற பெயரை கொண்ட ஒருவர் தமிழின் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன் பெயரை பரிதிமா கலைஞர் என்று மாற்றிக்கொண்டார். காட்சிறப்பு இல்லாமல் ஊர் ஊராக தெரு தெருவாக நடந்து சங்க இலக்கிய சுவடிகளை சேமித்து வைத்தவர் ஊவே சாமிநாதன் தமிழ் தாத்தா. பரிதிமா கலைஞர் யார்? தனித்தமிழ் அடிகளா? நம்முடைய தாத்தா மறைமலை அடிகளின் குரு. நீ ஆங்கிலம் கலவாம பேச வருதா? சமஸ்கிருதங்க தெரியும் மொழிகள் கலவாமல் பேச வருதா? ஆனா தூய தமிழே பேசிய ஒருவன் நம்முடைய தாத்தன் மறைமலை அடிகள், தனித்தமிழ் அடிகளார். அவருடைய குருநாதர் ஆசான் பரிதிமா கலைஞர் என்ற சூரிய நாராயண சாஸ்திரி. இவர்களை தாண்டிய தமிழன் எவன் உண்டு? எவன்? வெண்ணிலா கூட பேசினார்கள். பாரதி ஒரு பெண்ணியவாதி, தையலை உயர்வு செய்கிறார், மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவங்கிறார். கற்பு நிலை என்று சொல்ல வந்தார். இரு கட்சிக்கு மத்து பொதுவில் வைப்போம்ட்டான். பெண்ணுக்கு மட்டும்தான் கற்பு. அவ கற்புடையவளா? அவ கற்பு கட்டவள். இது எது கட்டவள்? இதெல்லாம் ஒரு இது இருக்குல்ல. பெண்ணுக்கு மட்டும்தான் கற்புக்கு என்ன சொல்றான்? அப்பவே எப்ப சொல்றான்? கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் இரு கட்சிக்கும் அத்தை பொதுவில் வைப்போம்ட்டான். ரெண்டு பேருக்கும் ஒண்ணுடா. ஆணுக்கும் கற்பு இருக்கு, பெண்ணுக்கும் கற்பு இருக்கு, வைடான்ட்டான். வற்புறுத்தி பெண்ணை கட்டி வைக்கும் வழக்கத்தை மிதித்து தள்ளுவோங்க, தள்ளி மிதித்துடுவோங்க, தூக்கி போட்டு மிதிடாங்க. விருப்பம் இல்லாத பெண்ணை ஒருவன் கட்டி வைக்கிற கொடுமை ஒளிடாங்க. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் ஏற்ற வந்தோம். எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளை என்று கும்மி அடிங்கிறார். இளைப்பிள்ளை கான் என்று கும்மி அடிங்கிறார். அதனாலதான் அவன் யாரு? காலத்தை உருவாக்கியவன். அவன் இங்க பேசுற 50 விழுக்காடு இருக்கு, அவன் 100 விழுக்காடு சமம். அதேதான் எங்கள் உயிர் தலைவன் கோட்பாடாக கொண்டான். பாரதியின் பேர் என்ன சொல்றான்? ஆணுக்கு பெண் சமம் இல்லை, ஆணும் பெண்ணும் சமம் என்ற கோட்பாட்டை கொண்டு வந்தவன் எங்கள் தலைவன். அதைத்தான் அவன் பிள்ளைகள் நாங்கள் பின்பற்றுகிறோம். இந்த பெரும்பாவலனினுடைய வழிவந்த புரட்சி பாவலன் சொல்ற பெண்ணுக்கு பேச்சுரிமை வேண்டாம் என்கிறீரோ? மண்ணுக்கும் கேடாய் மதிக்கின்றீரோ பெண்ணினத்தை? பெண்ணடிமை தீரு மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்தவர்கள் முயல் கொம்பே. ஊமை என்று பெண்ணை நீ கருதுவீரானால் என்று கூறுவீரானால் உள்ளடங்கும் ஊமையின் நிலைதான் ஆமையின் நிலைதான் ஆடவர்க்குங்கிறான். ஊமை என்று நீ பெண்ணை நினைச்சிட்டு இருந்தீனா உள்ள அடங்கும் ஓட்டுக்குள்ளவை குறுகும் ஆமையின் நிலைதாண்டா ஆடவர்க்குங்கிறான் புரட்சி பாவலன். என்னென்ன நினைக்கிற? வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் வேறொன்று கொள்வாரோன்றான். வீர சுதந்திரம் வேண்டி நின்றவர் வேறொன்று கொள்வாரோன்னா அதே அவன் பேரன் சொல்றான். சுதந்திர பசி கொண்ட மக்களை சோற்று பசி ஒண்ணும் செய்யாதுங்கிறான் எங்கள் உயிர் தலைவன் மேதகவி பிரபாகரன். சுதந்திர பசி கொண்ட மக்களை சோற்று பசி என்னடா செய்யுங்கிறான். கேட்டா பெண்ணிய உரிமை நாங்க தான் பெற்றுக் கொடுத்தோம், பெண்களுக்கு நாங்க தான் பெற்றுக் கொடுத்தோம். என்ன கொடுத்த? அமைச்சரவையில் எத்தனை பெண்ணு?
சொல்லு. உன் கட்சியில் இப்ப இந்த 26ல எத்தனை பேருக்கு சீட்டு கொடுப்பா சொல்லு. நான் 117 இடம் சீட்டு கொடுப்பேன். பாரதியின் பேரன் கொடுப்பேன், பாவேந்தனுடைய பேரன் கொடுப்பேன், பிரபாகரனின் மகன் கொடுப்பேன். நீ என்னத்தை புடுங்குவாங்க? என்ன கொடுப்ப? இந்திய துணைக்கண்டத்திலே ஒரு அரசியல் இயக்கம் 117 இடம் பெண்களுக்கு, 117 இடம் ஆண்களுக்கு சம வாய்ப்பை கொடுக்கிற அரசியல் இயக்கம் தொடங்கணும்ல. அது ஜெயிக்கிறதா இருந்தா கொடுக்கலாம். அது ஜெயிக்கே கொடுத்தாண்டா ஜெயிக்க முடியும். ஜெயிக்கிறதா இருந்தா கொடுக்கணும்னா, நான் கொடுத்து ஜெயிச்சிட்டேன்னா என்ன பண்ணுவ? அவன் ஒரு பெண் உரிமைவாதி, அவன் ஒரு மானுடன், அவனே ஒரு தனி உலகம். அவன் ஒரு தனி உலகம். என் தம்பி கார்த்திகை செல்வன் சொல்ற மாதிரி அவன் அன்றைய அரக்கிருக்கேன், இன்றைய அரக்கிருக்கேன். நாங்க பேசுறதெல்லாம் என்னத்தையோ பேசிட்டுறாப்ல, அப்படிங்கிறாப்ல, அப்படி பண்ணிடுவோம்ன்றாப்ல. எவன் கேட்டான்? எங்களுக்கு ஒரு தாத்தா இருந்தார், பசுமன் முத்துராமலிங்க தேவர்னு ஒரு தாத்தா. அவர் பாலை விற்பது போல ஒரு நாள் தண்ணீரை விற்பார்கள்னாரு. முன்னாடி வந்து என்ன நினைச்சிருப்பா, ஏதோ பேசிட்டாப்ல. புறாக்கள் கூடு கட்டி வாழ்வது போல மனிதர்கள் வீடு கட்டி வாழ்வார்கள். விளை நிலங்களை எல்லாம் இவர்கள் வீட்டு மனைகளாக்கி விற்பார்கள். சொல்லும் போது ஏதோ நினைச்சிருப்பா. ஒன்றுக்கு பயப்படுவதாலேயே இந்த மானுட சகம் பல்வேறு துன்ப துயரங்களை தூக்கி சுமக்கிறது. மரணத்திற்கு அஞ்சாமல் மரணத்துக்கு துணிந்து நிற்பவன் எவனோ அவனை வரலாற்றில் மாவீரனாகிறான். அதை அவன் அப்படியே சொல்றான். சாவதற்கு அஞ்சே சிதையா நெஞ்சு கொள், சாவதற்கு அஞ்சேங்கிறான். எனக்கு என்ன சொல்றான்? கத்தி பேசுவார்கள், சீமானமும் தமிழும் கத்தி பேசுவார்கள். அவன் தான் கத்து கொடுத்துட்டு போனான். என்ன சொல்றான்? வீரியம் பெருக்கு வெடிப்புற பேசுகிறான். எப்படி வீரியம் பெருக்குனா? அப்படியே போடா, போய் காலையில 2 மணி நேரம் ஜிம்முக்கு போடா, அடிடா, 1/2 கிலோ மாட்டுக்கறிய போடு தூக்குடா, ரெட்டை தூக்கி கிளம்புடா, வீரியம் பெருக்குடா, வெடிப்புற பேசுறாங்கிறான். அவன் பின்னாடி என்ன சொல்றான்? சங்கே முழங்குங்கிறான். சங்கே பேசு, சங்கே முழங்கு, நோ நோ முழங்கு, எங்கள் வாழும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. அதான் முழங்குறோம். விடுதலை பெற்றவன் பேசுவதற்கும் அடிமை உரிமைக்கு பேசுவதற்கும் வேறுபாடு இருக்கு தம்பிகளே, வேறுபாடு இருக்கு. ஏன் பாரதியை நாங்க போற்றோம்? அன்பு தம்பி தங்கைகளே, வருங்கால தலைமுறை பிள்ளைகளே, தமிழ் இலக்கிய உலகம் வறண்டு போயிடுச்சு, ஒரு பெரும் வறட்சியை கண்டுச்சு. சங்க இலக்கியங்கள் கடந்து பிறகு பக்தி இலக்கியமா மாறி பெரிய புராணம், திருவாசகம், இந்த மாதிரி பக்தி இலக்கியங்கள், திருப்புகழ் இதெல்லாம் அப்படி வந்துகிட்டு இருந்த காலத்துல தமிழ் இலக்கிய உலகம் வறண்டுச்சு, ஒரு தொய்வுட்டுச்சு. விஜயநகர நாயக்க மன்னர்கள் விஜயநகர பேரரசை நிறுவிய பிறகு சுத்தமா வறட்சி விட்டுச்சு. அந்த நேரத்தை வறண்ட நிலத்திற்கு துளி நீரா வரல, பெரும் மழையா வந்தவன் நம்முடைய பாட்டன் பாரதி. தமிழ் இலக்கிய உலகம் மரணித்து போன காலகட்டத்தில், உறைந்து போய் கிடந்த காலகட்டத்தில் ஒரு பெரும் பாய்ச்சலை புகுத்தியவன் பெரும்பாவளன் பாரதி, நம் பாட்டன். புதிய நடை, புதிய சந்தம், புதிய கருத்து, புதிய வார்த்தை சொற்றொடர் போட்டு தூக்கி தள்ளிட்டான். யாம் அறிந்த புலவரிலே கம்பனை போல், வள்ளுவன் போல், இளங்க போல் பூமிதனும் யாங்கேனும் பிறந்ததில்லை. இதை நம்ப மாட்டீங்களா? அடுத்த வரைய போடுற உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லைங்கிறான். டேய், நான் வீமனுக்கு பெருமை பேசுறடா, புகழ்ச்சி இல்லை. ஊமையராய், செவிடர்களாய், குருடர்களாய் வாழ்கின்றோம். ஒரு சொல் கேள், சேமமுற வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம்
செழிக்க செய்வீருங்க. அதனால்தான் அவன் பிள்ளைகள் தமிழை முழங்கி வருகிறோம். தமிழ் எங்களுக்கு பேச்சல்ல, தமிழ் எங்களுக்கு மூச்சு, தமிழ் எங்களுக்கு உணவல்ல, வேலை வாய்ப்பல்ல. படித்தால் வேலை கிடைக்குமா, சோறு கிடைக்குமா? இல்லை, தமிழ் எங்களுக்கு உயிர் என்பதை எங்கள் முன்னவர்கள் எங்களுக்கு போய்த்தார்கள். எங்கள் தமிழ் யாரையும் பகைக்க சொல்லாது, பகைக்க சொல்லி தராது, ஆனால் பகையை வெல்லாது விடாது. இதனால கொஞ்சம் தமிழ் தாய் பேரன்பு மிக்கவள். அவளுக்கு அழிக்க தெரியாது, ஆக்கத்தான் தெரியும். அண்மை கற்பிப்பால், அறிவை போதிப்பால். அந்த தமிழ் பிள்ளைகள் நாங்கள் இன வெறியர்கள், இன சாவனிஸ்டுகள், பாசிஸ்டுகள், செப்பரேட்டிஸ்டுகள். நீ ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டே தான் இருக்க, நான் ஒரு பக்கம் ஏறி போயிட்டே தான் இருக்கேன். 8 16 16 32 எவ்வளவு நாள் ஆயிரும் தம்பி? சீமான் என்ன பண்ணிட்டான்? சீமானுக்கு தமிழின் இந்திய அரசியல் வரலாற்றுல, தமிழர்களின் அரசியல் வரலாற்றுல பணம் இருந்தால்தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை ஒழித்தது நாம் தமிழர் கட்சி. வாக்குக்கு காசு கொடுத்தால்தான் வாக்கை பெற முடியும் என்ற நிலையை மாற்றி 36 லட்சம் வாக்குகளை பெற்றது நாம் தமிழர் கட்சி. வழி வழியே வருகிற வாரிசுகள் அவர்கள் தான் நிற்க முடியும், ஜெயிக்க முடியும் என்ற நிலையை மாற்றி எளிய பிள்ளைகளும் தமிழர் நாட்டிலே அரசியல் செய்து வளர முடியும் என்று காட்டியது நாம் தமிழர் கட்சி. கூட்டணி வைக்காமல் வெல்ல முடியாது, இந்த சொல்லை கொள்ளாது நாம் தமிழர் கட்சி ஓயாது. தனித்து நின்று வென்று காட்டும் கட்சியா தான் நான் தனி கட்சி. ஆனா கூட்டணியா உலகத்திலே நான் தான்டா பெரிய கூட்டணி. 8 கோடி மக்களோடு இணைந்து நிற்கிற பெரிய கூட்டணி. யாரெல்லாம் என் கட்சியில் கூட்டணி? ஊழல் லஞ்சத்திற்கு எதிரான மனநிலை கொண்டவன் என் கூட்டணி. அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு எதிரான மனநிலை கொண்டவன் என்னுடைய கூட்டணி. பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக துடிப்பவன் என்னுடைய கூட்டணி. பெரிய கட்சி கூட்டணி நான் தான் வச்சிருக்கேன். காற்று நஞ்சாக கூடாது, நீர் நஞ்சாக கூடாது, உணவு விஷமாக கூடாது என்கிற ஒவ்வொரு எண்ணம் கொண்ட ஒவ்வொருவனும் என் கூட்டணி. சரியானது வென்றே தீரும் என்கிறான் சேகுவரார். சரியானவர்கள் உங்கள் பிள்ளைகள், நாங்கள் வென்றே தீரும். பாரதி சொல்றாங்க, உடலினை உரி செய், ஏறுவோ நட, நேர்வட பேசு, நைய புடை, நினைப்பது முடியுங்கிறான். இந்த தேர்தலை அடிக்கிற அடியில நினைக்கிறது முடியும். அவனை மாதிரி அவனை மாதிரி அவன் பார்க்கணும் திமிரா இருக்கு. நிமிர்ந்த நன்னடை, நேர் கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாமை. யாருக்கு? பெண்ணுக்கு படுறாங்க. பெண்ணுனா அடக்க ஒடுக்கமா இருக்கணும், அப்படி தலை குனிஞ்சு நடந்துச்சு. நிமிர்ந்த நன்னடை அடிப்போ. ராணுவ பேரணியில பெண் ராணுவ வீரர் போற மாதிரி போ. நேர்கொண்ட பேசுறா. நிமிர்ந்த நன்னடை, நேர் கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாமை. அது வேண்டுங்கிறான் பெண்ணுக்கு. பெரியார் தான் பெண் நீதி பேசினாரு, பெரியார் தான் சமூக நீதி பேசினாரு. அது சமூகால நீதியா இருக்குது. ஒரு நீதி இங்க இல்ல. உனக்கு என்ன சமூக நீதி இருக்கு? சாதி வாரி கணக்கெடுப்பு எடு, அதை எடுக்க துப்புள்ளாத நீதிக்கு சமூக நீதி போயிட்டு இருக்க. எதுக்கு சனாதனம் பூரா குருமார்களையும் கூட்டு கால கழுவி தண்ணியை குடிக்கிறீங்க. நீ என்னத்துக்கு சனாதனம் வைக்கிறீங்க? எதுக்கு வைக்கிறேன்? நேர்வட பேசுன என்ன? எப்படி வாழ்வு அப்படி பேசுன்றான். அதுக்கு உனக்கு ஏதாவது இருக்க? சும்மா சாதிவாரி கணக்கெடுப்புனா அங்க சமூக நீதிக்கு என்னன்னு சொல்ற? இந்த இடத்துல சமூக நீதி நிறைநாட்டிருக்கோம்னு சொல்லு. சொல்லு பாப்போம். ஒண்ணும் கிடையாது.
பெரியாரோட பெரிய பெரியார்லாம் எங்க முன்னோர்கள் இருக்கான்பா. அவர் பகுத்தறிவின் தந்தைங்கிற பாட்டை இருக்கான் எனக்கு அயோத்தியாச பண்டிதர். அவர் பொது உடைமை சித்தாந்தத்தை சிங்காரவேலர் தான் கத்துக்கிட்டேன்னு பெரியாரே ஐயா பெரியாரே சொன்னது இருக்கு. அங்க ஒரு தாத்தா இருக்கான் எனக்கு பாட்டே இருக்கான் சிங்காரவேலர். அங்க ஒரு தாத்தா இருக்கான் ஜீவானந்தம். என்னடா எங்க முன்னோர்கள்ட்ட நீ குறை கண்டுட்ட? இதுதான் கொள்கை, இதுதான் அடையாளம். பெரியாரும் பேசினார், பெரியாரும் போராடினார், எதிர்க்கவில்லை, ஏற்கிறோம். பெரியார் தான் போராடினார், ஏற்கவில்லை, கடுமையாக எதிர்க்கிறோம். பல ஆயிரம் கிலோமீட்டர் பயணத்திலே பெரியாரும் ஒரு 100 மீட்டர் பயணம், அவ்வளவுதான். அவரே தான் பாதை, அவர்தான் 8 வழிச்சாலை, அவரே தான் 18 வழிச்சாலை என்றால் தம்பி மோதல் நடந்துச்சு. பெரியாரின் கைத்தடியா, பிரபாகரனின் துப்பாக்கியா தான் சண்டை. பெரியார் தூக்கிட்டு வருது. நானும் பொறுத்து சைத்து பார்த்தேன். 15 ஆண்டுகள் அங்கே கழிச்சிட்டான். அதனால நமக்கு அது சரியா வராது. நான் நடந்து வந்த பாதையை வேலிமொழி வெட்டி சாத்த சரியா இல்லை. நான் பேசுனது கேட்டு பல பேர் மாதிரி பெரியார் ஆளானவெல்லாம் இருக்கான். நீ அதை பேசிட்டு ஆம், நான் வழி நடந்த பாதை, இது நான் வழி நடத்தும் பாதை. அது போல் குழப்பிக்கூடாது. அது பெரியார் எடுத்துருவார், பெரியார் தான் பத்தி கவலைப்படாத. தமிழை சனியன் என்று சொல்லிவிட்டார். இங்க ஒரு தாத்தா இருக்கான், கிளம்பி வரான். அது வரைக்கும் நல்லாதான் பாடிட்டு இருக்கான். தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே. எல்லாம் கேட்டுக்க. தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே. தாயை பழித்தவனை, தமிழை பழித்தவனை தாயை தடுத்தாலும் விடாதேன்ட்டான். தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, தமிழை பழித்தவனை உன் தாயை தடுத்தாலும் விடாதேன்ட்டான். இப்ப நாங்க பெரியாரை விடுறதா வேணாமா? அங்க போயிட்டு டெல்லியில போயிட்டு இப்ப தமிழ் இந்தியாவின் மொழியில் மூத்த மொழி, உலக மொழிகளின் மிக தொன்மையான மொழி, ஆதி மொழி எல்லாம் பேசுறது. பாராளுமன்ற கட்டடத்துல வாசல்ல இந்தி, சமஸ்கிருதம், இங்கிலீஷ்ல கல்வெட்டு இருக்கு. ஏன் என்னதும் தாய்மொழி தமிழிலே கல்வெட்டில் என்று பேச துப்புள்ளதை நீங்க? தாய்மொழி உயர்வை பற்றி பேசுகிறீர்கள், தமிழ் உலகத்தின் மூத்த மொழி என்று பேசுகிறீர்கள். இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம் என்று நாட்டின் பிரதமர் ஐயா மோடி அவர்களே சொல்கிறார்கள். அந்த மொழிக்கு நீங்கள் கொடுத்த முன்னுரிமை என்ன? பெருமக்களே, நீங்கள் ஐயா பெரியார் தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னதற்கு உங்கள் கருத்து என்ன? இதை ஏற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா சொல்லுங்க. எந்த இடத்தில் நீங்கள் சரியாக இருந்திருக்கிறீர்கள் சொல்லுங்க. அவன் பாரதி என்பவன் ஒரு நாளில் பேசி அவனுடைய புகழை போற்றிட முடியாது. எல்லாவற்றையும் தன்னுடைய 38 ஆண்டுகளுக்குள், அப்படின்னா அவன் எப்ப பள்ளிக்கூடத்துல படிக்கும் போதே பாக்கள் எழுதுகிற ஆற்றப்பட்டவன் அவனும் நம் தாத்தன் சோமசுந்தர, பாட்டன் சோமசுந்தர பாரதி. பாரதி என்றால் பாக்களில் ஆளுமை செலுத்தவன், வல்லவன் என்று பொருள். வெவ்வேறு சுப்பையா, சுப்பிரமணிய பாரதி, அவர் சோமசுந்தர பாரதி. அவர் அரசியலுக்கு வந்ததுனால பாரதி அளவுக்கு புகழ் வரல. 2 பேருமே ஆகப்பெரும் பாவலர்கள். 2 பேருமே படிக்கிற காலத்தில் சம அளவில் புகழ் பெற்ற பாக்களை ஏற்றக்கூடிய பாவலர்களாக இருந்திருக்கிறார். 38 வயதுக்குள் இவ்வளவு. பாரதி கிட்ட போய், பாரதி நீ ஏன் நீ எல்லாத்தையும் பாடினீங்க பாரதி, நீ ஏன் தாலாட்டு பாடல? குயில் பாட்டு பாடுறான், குழந்தைக்கு பாப்பா பாட்டு பாடுறான், தாலாட்டு ஏன் பாடவில்லை பாரதி? அது விழித்துக் கொண்டு இருப்பவனுக்குத்தான் உறங்க வைக்க தாலாட்டு தேவை. ஆனால் எண்ணின மக்கள் பல ஆண்டுகளாக உறங்கிக் கொண்டிருப்பதால் அவர்களை எழுப்புவதற்கு எழுச்சி மிக்க புரட்சி பாக்கள் அண்ட வேண்டும். ஒரு தாலாட்டு பாடாதவன் பாரதி பாடல. பாரதிக்கு பிறகுதான் பாரதிதாசன், அதற்கு பிறகுதான் தனித்தமிழ் பாவலர் பெரும்பாவலர் நம்முடைய தாத்தா பாவலர் பெருஞ்சித்தனார் போன்றவர்கள் எல்லாம் பாரதியின் வழித்தோன்றர்கள் தான்.
ஒரு புது ரத்தம் பாய்ச்சியம். அதெல்லாம் கவியரசு கண்ணதாசன் சொல்றாரு, கலை மண்டி கிடந்த கனித்தமிழ் மொழியில் கலை நீக்கி வடித்த கவிஞன் பாரதின்னு சொல்ற காரணம். இது அடுத்து அவங்க எப்படி பந்து போடுறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ப தயாராகி அடுத்த அடியை போடணும். இப்ப ஏன்னா நாம ஒரு சித்தாந்தத்துக்கு வந்துட்டோம். உங்களை ஏன் நான் திட்டணும்? உனக்கு யார பிடிக்கல சொல்லு, உனக்கு யார பிடிக்கல அவனை புகழ்ந்துடுறான். அவ்வளவுதானே. பெரியார் ஒழிக கிடையாது, பிரபாகரன் வாழ்க, திராவிடம் ஒழிக கிடையாது, தமிழ் தேசியம் வளர்க வெல்க வாழ்க, இந்தி ஒழிக கிடையாது, தமிழ் வாழ்க வெல்க வளர்க. அவ்வளவுதானே. நீ சாகணும்னு நியாயம் போறாங்க, நான் வாழணும். நீ தோக்க வேண்டும் என்பதல்ல எங்கள் கொள்கை, நாங்கள் வெல்ல வேண்டும் என்பதுதான் எங்கள் கோட்பாடு. நான் வளர வளர நீ கீழே போயிடுவேன். அவ்வளவுதானே. இப்படி திமுகவை வீழ்த்துவோம் என்று சொன்னவர்கள் எல்லாம் என்ன ஆனார்கள் என்று தெரியும். நாங்கள் பார்த்திருக்கிறோம். பார்த்திருக்க அந்த சிந்தனையை நான் வேணாம்னு விரட்டி விடுற ரெண்டை சேர்த்துக்கிட்டு ரெண்டை கூட்டிக்கிட்டு நீ 20 பேரை கூட கொண்டு 20 பேர் வந்து விட்டார்கள். கூண்டோட காடி அப்படின்னு. என்ன கிளிக்குண்டா எலிக்குண்டா என்ன கொண்டு வச்சிருக்க? அத மணிக்குண்டில் நின்று பேசி கேட்கிறேன் நான். என்ன வச்சிருக்க? என்ன கொண்டு வச்சிருக்க? என்ன கொண்டு? தம்பி, நீ வரலாற்றுல நீ செய்யற ஒரே ஒரு நல்ல காரியம் எனக்கு இது, அதுக்கு நன்றி, கோட்டான கோடி நன்றி எசப்பா அப்படின்னா. கோட்டான கோடி நன்றி. ஏன்னு கேள்ல, என்னால செய்ய முடியாத நீ செய்ய. அதுக்கு அதிகாரிகள், ஐஎஸ் அதிகாரிகள், ஊழல்துறை அதிகாரிகள் எல்லாம் போட்டு என்னை சிதைக்கிறதா நினைத்து நீ செதுக்கி கொண்டிருக்க. இந்த பொங்கலுக்குள்ள எல்லாத்தையும் வெள்ளையடிச்சு வீட்டை சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாயின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு நன்றி, அதுக்கு நன்றி. தம்பி, என்னை ரெண்டா வெட்டி பிளந்தாலே ஒழிய என் கட்சியை பிளப்பது, சிதைப்பது, கரைப்பது ஒரு கைவினை கலைஞன் 1000 பொம்மையை செய்ய முடியும். 1000 பொம்மை சேர்ந்து ஒரு கைவினை கலைஞனை செய்ய முடியாது. அவர் போயிட்டா அவ்வளவுதாங்க. இங்க ஒருத்தர் வந்தா வாங்க நன்றி, போங்க ரொம்ப நன்றி. இதான் எங்களுடைய கோட்பாடு. சும்மா போட்டு ஏதாவது ஒண்ணு சிதைக்கிறோம் ஆடியோ வெளியிடுறது, வீடியோ. என் தம்பி சொன்னான்ல, நீ எல்லாத்தையும் வெளியிடு. இன்னும் 1.5 ஆண்டு கூட இல்ல, ஓராண்டுதான் இருக்கு. பார்த்துக்குருவோம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்ற கோட்பாட்டை வைத்து பாட்டன் பாரதியின் பேரனும் பேத்திகளும் களத்திலே பாயிடும். சமரசம் இல்லாத சண்டைக்காரன் பிரபாகரனின் பிள்ளைகள் தேர்தல் களத்திலே ஒரு புரட்சிகர அரசியல் போருக்கு தயாராகி வருகிறோம். பாரதி சொல்றாள், அச்சம் தவிர்கிறாள். தம்பி ஸ்ரீதர் சொன்ன மாதிரி, அச்சமில்லை அச்சமில்லை உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லைங்கிறான். அஞ்சாத பரம்பரையில் வந்தவன். அதேதான் எங்கள் தலைவன் கற்பிக்கிறான். அச்சத்தை கைவிடு, இல்லையில் உன் லட்சியத்தை கைவிடுங்கிறான். தோற்று போனால் நீ மாற்ற வேண்டியது பாதையைத்தானே உரிய லட்சியத்தை அல்லங்கிறான். நாங்கள் பாதையை மாற்றி 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 பயணிப்போமே ஒழிய லட்சியத்தை ஒருவதும் கைவிடப் போவதில்லை. பெரும்பாவலன் நம்முடைய பாட்டன் பாரதிக்கு நாம் அவனுடைய பெரும்புகளை போற்றுகிறோம். இது ஒரு தொடக்கம்தான். ஒவ்வொரு ஆண்டும் இது போல நிகழ்வை நிகழ்த்த நான் துடிப்பேன். அது நிகழாமல் போகிறது. எங்களுடைய வீர பெரும்பாட்டியார் வேலுநாச்சியாருக்கு அவருடைய புகழை போன்ற ஒரு கூட்டம் நடத்தணும் நினைப்பேன். அந்த நேரத்தில் அனுமதி தரமாட்டார்கள், மறுப்பார்கள். ஆனால் வருகிற 28ஆம் தேதி நம்முடைய பெருகப்பன் இயற்கை வேளாண் பேரறிஞர் அப்பா நம்மாழ்வாருடைய பெரும்புகள் போற்றுகிற பெரும் கூட்டம் ஒரத்த நாட்டிலே நடக்க இருக்கிறது.
வேளாண்மையின் அவசியத்தை, உழவை மீட்போம் உலகை காப்போம் என்ற தலைப்பிலே நாம் அங்கே மாபெரும் கூட்டத்தை நடத்த இருக்கிறோம். என் அன்பு உறவுகள் அனைவரும் வந்து நம்முடைய அப்பாவின் பெரும்புகளை போற்ற கூடுவீர்கள் என்று நம்புகிறேன். நம்முடைய பாட்டன் பெரும்பாவளன் பாரதிக்கு நாம் வணக்கத்தை செலுத்துகிற இந்த நாளில் ஒரு உறுதியேற்போம். அவன் கண்ட கனவு அதை நிறைவேற்ற வேண்டும். திசையெல்லாம் உலகமெல்லாம் தமிழோசை பரம் வகை நாம் செய்ய வேண்டும். தெருவெங்கும் தமிழ் முழக்கம் செழிக்க செய்ய வேண்டும். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்ற நிலையை உருவாக்க வேண்டும். நம்முடைய பாட்டன் பெரும்பாவளன் பாரதிக்கு என்னுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் ஒரு பேரனாக, ஒரு தமிழ் மகனாக நான் பெருமிதமும் திமிரும் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.